வணக்கம். தமிழகமின் இந்திய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சக பணியாளர்கள் சிலரை சந்தேகிப்பதாக சிபிஐயிடம் கொல்கத்தா பெண் மருத்துவரின் பெற்றோர் தகவல். வங்கதேசத்தின் சிறுபான்மையினர் பாதுகாப்பை உறுதி செய்வதாக பிரதமர் மோடியிடம் முகமது யூனுஸ் உறுதி. ஆந்திர அரசின் பொருளாதார வளர்ச்சிக்கு குழு இணைத் தலைவராக டாடா சன் தலைவர் சந்திரசேகரன் நியமனம். சாட்சியங்களை அளிக்கும் முயற்சியே கொல்கத்தா மருத்துவமனை மீதான தாக்குதல், மேற்கு வங்க ஆளுநர் குற்றச்சாட்டு. இனி வருவன விரிவான செய்திகள். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் சக பணியாளர்கள் சிலர் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் பயிற்சி மருத்துவரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய 31 வயது பயிற்சி மருத்துவர் ஒருவர் கடந்த 9ஆம் தேதி பணியில் இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த வன்கொடுமை கொலை வழக்கு தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை கடந்த 10ஆம் தேதி மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கை மாநில போலீசார் விசாரித்து வந்த நிலையில் உயிரிழந்த பயிற்சி மருத்துவரின் பெற்றோர் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் அதே மருத்துவமனையை சேர்ந்த சில பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளதாக சிபிஐ அதிகாரி ஒருவர் இன்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தங்கள் மகளின் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைக்கு பின்னால் பல நபர்கள் தொடர்பில் இருப்பதாக சந்தேகிப்பதாகவும், குறிப்பாக தங்கள் மகளுடன் பணிபுரியும் சில பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உறுதி அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் சூழ்நிலை தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். ஜனநாயக நிலையான, அமைதியான மற்றும் முற்போக்கான வங்கதேசத்துக்கு இந்தியாவின் ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினேன். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் அவர் என்னிடம் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஏற்பட்ட போராட்டத்தினை அடுத்து அந்நாட்டின் பிரதமராக இருந்த தேக் ஹசீனா கடந்த 5ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்துள்ளார். இதனையடுத்து நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் கடந்த 8ஆம் தேதி இடைக்கால அரசு அந்நாட்டில் பதவியேற்றது. ஆந்திர பிரதேச அரசின் பொருளாதார வளர்ச்சி குழுவின் இடைத் தலைவராக டாடா சன்ஸ் நிறுவன தலைவர் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் அவரது மகனும் அமைச்சருமான நரகலோகிசம் ஆந்திர பிரதேச தலைநகர் அமராவதியில் டாடா சன் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரனை சந்தித்து பேசினர். இதனையடுத்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், எனது பழமைய நண்பரும் டாடா சன் நிறுவனத்தின் தலைவருமான நடராஜன் சந்திரசேகரனுடன் இன்று அமராவதியில் ஒரு சிறப்பான சந்திப்பு நடத்தினேன். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று ஆற்றிய உரையில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்திய அனைத்து வீரர்களையும் மோடி பாராட்டியுள்ளார். G20 உச்சி மாநாடு போன்ற பெரிய நிகழ்வுகளை நடத்துவதற்கான உட்கட்டமைப்பு இந்தியாவிடம் உள்ளது என்பதை ஏற்கனவே நிரூபித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இவற்றை செயற்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் போரை தேர்தல் ஜனநாயகத்தின் வேர்களை மேலும் பலப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு பேரவைத் தேதியை தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மற்றும் டாக்டர் சாந்து ஆகியோர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர்.
அதன்படி ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 தேதிகளில் 3 கட்டங்களாக பேரவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 4 தேதி நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இத்துடன் இனிதே தமிழ் எஃப்எம்மின் இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன.